ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி இது நம்ம புது சீரீஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லி ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் தேங்க்ஸ் டு ஸ்கில் ரேக், அவங்க கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம போட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியலன்னா, நம்ம சேனல்லையே பைத்தான் பேசிக்ஸ் இருக்குது, அதை பாருங்கள். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். என்ன ப்ரோக்ராம்னா, ஒரு இன்புட் கொடுத்துட்றாங்க, அதுக்கான பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணோம். ரொம்ப சிம்பிள். பேட்டர்னை பார்த்தா உங்களுக்கே தெரியும். 1 2 3 4 அவுட்புட் பாருங்கள். 1 2 3 4 1 2 2 3 4 1 2 3 3 3 4. ஒவ்வொரு லூப்லேயும் அந்த இண்டெக்ஸான வேல்யூ வந்து அந்த இண்டெக்ஸ்க்கான வேல்யூக்கு ஏற்றபடி நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். நினைக்கிற மாதிரி ரொம்ப 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 சிம்பிள். பைத்தானில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். லாஜிக் என்னென்னா, 2 ஃபார் லூப் போட போகிறோம். அந்த இண்டெக்ஸ் ஐ இண்டெக்ஸ் வேல்யூவும் ஜே இண்டெக்ஸ் வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ ரிப்பீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் n ஈக்குவல் டு இன்புட் வாங்கிட்டோம். ஃபார் லூப்பு ஐ லூப் போட்டாச்சு. இப்போ ஜே லூப். ஐ லூப்பில் என்னன்னா n டைம்ஸ் அந்த லூப் ரிப்பீட் ஆகும். ஸோ ஜேனா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஐ மீன் 1 2 3 4 1 2 3 4 அப்படி. இப்போ நான் பிரிண்ட் ஜே அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். இதில் பிரிண்ட் எம்டியாக ஒரு ப்ராக்கெட்ஸ் இருந்தால் அது வந்து நியூ லைன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் ஆகுது. 1 2 3 மட்டும் பிரிண்ட் ஆகுது. என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னா, நம்ம 1லேருந்து n வரையும் தான். பைதான் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதோட என் லூப்பை, அதாவது 1 2 3 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ n+1 4ன்னு போட்டிருக்கிறேன். ஸோ 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன சேஞ்ச் பண்ணோம்னா, 1 இருக்கிறதுல 1 டைம், 2 இருக்கிறதுல 2 2 2 டைம்ஸ், 3 இருக்கிறதுல 3 3 3 3 டைம்ஸ் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். அதுக்கு நான் செக் பண்ணுறேன், கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப் ஜே வந்து ஜே அண்ட் ஐ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2 மெத்தடில் போடலாம். இது ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி அப்படி போடலாம். பட் நம்ம லாஜிக்காகவே போகலாம். லேட்டராக ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் பற்றி பார்க்கலாம். புதுசாக ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். பிகாஸ் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோன்னு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 1. ஸோ ஐ ஈக்குவல் டு 1 ஜே ஈக்குவல் டு 1. அப்போ 1 டைம் பிரிண்ட் ஆகணும். கே லூப்பில் நான் ஐ கொடுத்துருக்கேன்னா ஐ 2 இருந்துச்சுன்னா அந்த லூப் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ என்ன அவுட்புட் வந்திருக்குன்னா 1 2 3 4 1 2 3 4 1 2 2 3 4. ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு செகண்ட் ஃபார் லூப்லேருந்து தான் கரெக்ட் பேட்டர்ன் பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட் ஃபார் லூப்பில் பிரிண்ட் ஆகலை. என்ன ரீசன்னா, ஃபார் லூப்பில் நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக 1, n போட்டிருந்தா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஐ மீன் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்படி வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். பட் நம்ம வெறும் n போட்டதுனால 0 1 2 3 4 அப்படின்னு வந்து அசியூம் ஆகிருக்கும். ஸோ நம்ம அங்கே சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃபார் லூப்பில் 1, n+1 அப்படின்னு போட்டால் 1 2
3 4 அப்படின்னு ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணியாச்சு, ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ப்ரோக்ராம் கற்றுக்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.